ஏங்க இதை ஒருக்கா கேளுங்க. பறந்து திரியும் குருவிகளை எல்லாம் கவனித்து பாருங்க. அவங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக பறந்து திரியுதுங்க. அழகான குரலில் பாடிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமாக வாழுதுங்க. அடுத்த நேரம் சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. எதிரிகள் எப்போ பிடிச்சி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அதுங்கள்ட்ட ஒரு கலக்கமும் இல்லை, பதட்டமும் இல்லை, கவலையும் இல்லை. பசிச்சா அதை படைச்ச கடவுள்கிட்ட கேட்குது. தானும் பிரயாசப்படுது. அவரும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாரு. நாளைக்கு இப்படி கிடைக்குமான்னு அவங்க எல்லாம் யோசிக்கிறதில்ல. இனி உங்களை கவனித்து பாருங்கள். இந்த மகிழ்ச்சி உங்கள்கிட்ட இருக்கா? இந்த நொடியில் கிடைச்ச வசதிகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி வாழ்வதை விட்டுட்டு நாளைக்கு என்ன நடக்கும், பிள்ளைகளின் காலத்தில் எப்படி இருக்கும், சம்பள பணம் தீர்ந்துட்டா என்ன செய்வது, எப்படி பெரிய கார் வாங்குறது, எப்படி பெரிய வீடு கட்டுவது, எப்படி சொகுசு சாதனங்கள் எல்லாம் வாங்குவது, இப்படியெல்லாம் யோசித்து கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க தானே? நாளைக்கு கொரோனா போல் ஒரு பெரிய வைரஸ் வந்துட்டா, இல்லை ஒரு நிலநடுக்கம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா, என் பக்கத்து நாட்டுக்காரன் ஒரு பாம்பு போட்டு எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னா, யோசிச்சு பாருங்கள். பேங்கில் கடன் வாங்கி பல காரியங்களை செய்கிறீங்க. கடன் வாங்கிட்டீங்கனாலே உங்கள் குடும்பத்துக்குள்ள சாபத்தை நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னு அர்த்தம். மற்றவர்களை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன பற்றி என்ன பேசுவாங்கன்னு யோசிக்காமல் உங்கள்கிட்ட இருக்கிறத விற்று கடத்தை தீர்த்துட்டு குருவிகள் மாதிரி கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க. எனக்கு காரியத்தை எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு நம்புங்க. அவர் உங்கள் எல்லா காரியங்களையும் பார்த்துப்பாரு. மகிழ்ச்சியாக மனசமாதானமாக வாழலாம். உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி வாழுங்க. உங்கள் நோயெல்லாம் பறந்து போயிடும். இந்த உலகத்தில் சந்தோஷமும் சமாதானம் கிடைக்கும். செத்து போனால் மோட்ச வாழ்வும் கிடைக்கும். இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும்? இப்படி வாழ தொடங்குங்க. மகிழ்ச்சியாக இருங்க. கடவுள் உங்களுக்குள்ளே இருப்பார். ஆமேன்.